சைடுல ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும். இது ட்ரோன் ராமிங். நம்ம பல தடவ சொல்லிட்டு இருக்கோம். இது ரொம்ப பிரபலமா பேசப்படும் அப்படிங்கிறது போல ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் சொல்லியிருக்கோம். நம்ம இது போல பல விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அது ஒரு ட்ரோன் பறந்துட்டு இருக்குன்னா, அது போய் முட்டி அத செயலிழக்க வைக்கிறது தான் இந்த ட்ரோன் ராமிங். இதே போல தான் ரஷ்யாவோட ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட ட்ரோன இந்த கர்ஸ்க் பையில பண்ணியிருக்காங்க. அது இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இது நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் தான். இதுல என்னன்னா, உக்ரைன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரோன். இந்த ட்ரோன்லாம் வந்து நம்ம 8 மாசத்துக்கு முன்னாடி பார்த்திருப்போம். இப்ப இது களத்துல பெருமளவுல பயன்படுத்திட்டு வருது அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ரிப்பீட்டர் ட்ரோன்ஸ். அதாவது இந்த சிக்னல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சிக்னல வந்து என்ஹான்ஸ் பண்ணி குடுக்கறதுனால, இந்த ட்ரோன்கள ஈஸியா சப்ரஸ் பண்ண முடியாது. உக்ரைனோட FPV ட்ரோன்களா இருக்கட்டும், இல்ல ரோபோஸா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு. ஃப்ரீக்வன்சி குடுக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டர்ஸ். ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து உக்ரேனியர்கள், வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரோபோவ கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட ரேடியோ சிக்னல்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது, இந்த ரிப்பீட்டர்ஸ் அங்கங்க பறந்துட்டு இருந்தது அப்படின்னா, இதெல்லாம் டிடெக்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஏன்னா FPV ட்ரோன்கள் ரொம்ப சிறுசா இருக்கும். ரேடார்லாம் தென்படாது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ இது போல ரிப்பீட்டர்ஸ்லாம் இருக்கிறதுனால, அந்த ரேடியோ சிக்னல்ஸ இந்த ரிப்பீட்டர்ஸ் வாங்கி, இந்த ரிப்பீட்டர்ஸ் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி குடுக்கறனால, அந்த ரோபோ இன்னுமே திறன்பட செயல்படும். எலக்ட்ரானிக் வார்ஃபேர்னால சப்ரஸ் பண்ண முடியாது. 2வது டிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ இது போல பல அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ இது களத்துல பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த டைம்ல சொல்லியிருப்போம். இப்ப இது களத்துல பயன்படுத்திட்டு வர்றாங்க அப்படிங்கும்போது, தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்கு. ரொம்ப ரொம்ப வேகமா வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே இருக்கு. இதுல ஒரு கேள்வி வரும். ஏன்பா எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வச்சு சப்ரஸ் பண்றாங்கன்னா, இதையும் தானே சப்ரஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. பட் ஆனா இதுல தொழில்நுட்பங்கள்ல பல விஷயங்கள் இருக்கு. ரேடியோ சிக்னல்னா இந்த ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஒரு ஃப்ரீக்வன்சி கட் ஆகுதுன்னா, இன்னொரு ஃப்ரீக்வன்சி ஒரு பேண்ட் கட் ஆகுதுன்னா, இன்னொரு பேண்ட். அப்படிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ட்ரோன்ல. இப்பலாம் முன்னாடி மாரி ஒரு ஃப்ரீக்வன்சில ஒர்க் ஆகுறதில்ல. பல ஃப்ரீக்வன்சிஸ்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. பல பேண்ட்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால, அந்த ஸ்பெசிஃபிக்கான பேண்ட சப்ரஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இருந்தா தான் ஒர்க் ஆகும். அப்படி இல்லன்னா இது வேலை செய்யும். சில நேரங்கள்ல பாபா யாகா ட்ரோன்கள்லாம் ஒர்க் பண்ணியே காமிச்சிருப்பாங்க உக்ரைனோட வீரர்கள். அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் அந்த டைம்லயே. ஒரு ஃப்ரீக்வன்சி கட்டாத ஒரு பேண்ட் கட்டாதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பேண்டுக்கு ஸ்விட்ச் பண்ணிருவாங்க. ஸோ இது எல்லாமே காம்போனன்ட்ஸ் தான். ஸோ இது போல காம்போனன்ட்ஸ் உதிரி பாகங்கள் கிடக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் ரஷ்ய வீரர்களோ, உக்ரைனோட வீரர்களோ எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா, என்ன ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்றாங்க, என்ன பேண்ட் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கேத்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் வார்ஃபேர மாடிஃபை பண்ணுவாங்க. அந்த டைம்ல அது பெருமளவுல உதவியா இருக்கும். ஸோ என்ன நடக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ணி, அதுக்கேத்த மாரி களத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, ஃபாஸ்ட்டா பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு இனிஷியேட்டிவ். அதாவது தொடக்கம் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு நல்ல தொடக்கம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யார் அத சீக்கிரமா செய்றாங்களோ, அவங்களுக்கு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் கிடைக்கும். ஸோ அதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல தீவிரவாத தாக்குதல்கள பெருமளவுல தடுத்திருக்கிறாங்க. அதுவும் இந்த உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் டீம்லாம் அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. என்னன்னா, இந்த உக்ரைனோட கேப்பிட்டல் ஆஃப் கீவா இருக்கட்டும், பல இடங்கள்லாம் வயது கம்மியா இருக்கக்கூடிய இளைஞர்கள். நீங்களே அதுதானே செய்யறான்ட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும், 16 வயசு, 17 வயசு பசங்களெல்லாம் என்ன பண்ணா ரெக்ரூட் பண்ணிடுறாங்க. ஆசை காமிச்சு, போதை இதுக்கு அடிமையாக்கி இது போலலாம் பண்ணிடுறாங்க. ஏன்னா, இது போல ஒரு விஷயம் அதிபர் மேலேயே குற்றச்சாட்டுகள் பெருமளவுல வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம பேச முடியாது. புரொபகண்டாவா இருக்கும். பட் ஆனா இங்க வந்துரலாம். இப்ப என்னன்னா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய சிறு வயது பிள்ளைகள வந்து பார்த்தீங்கன்னா, தப்பான வழிகளுக்கு கொண்டு போய் ஆசை காமிச்சு, அடிமையாக்கி, இப்ப அவங்கள எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ முக்கியமான நபர்கள் மேல தாக்குதல் பண்றதுக்காக அவங்களே பயன்படுத்திடுறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள நம்ம பார்த்திருப்போம் முன்னாடியே. இந்த டிசிசி எம்ப்ளாயீஸோட காரு, டிசிசி எம்ப்ளாயீஸ்லாம் தாக்குதல் பண்றதுக்கு இது போல சிறு வயது பசங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. இந்த இளவட்ட பசங்கள எல்லாரும் வேட்டையாடிக்கிட்டு இருக்காங்களா? ஒரு சைடு ரஷ்யா, ஒரு சைடு உக்ரைன்றது போல ஒரு கேள்விகள் வர ஆரம்பிக்குது. ஏன்னா, ஆல்ரெடி போரு மிகப்பெரும் அளவுல நடந்துகிட்டு இருக்கு. மில்லியன் கணக்கான மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. இப்படி இருக்கும் சூழ்நிலையில, இது போல ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எப்படி? அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. ஏன்னா, உக்ரைனோட டெமோகிராபி அதல பாதாளத்துல போயிட்டு இருக்கு. அதாவது ஆண்கள் வேணும் இல்லையா? ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. அதாவது உக்ரைன்ல பிறப்பு விகிதத்த விட இறப்பு விகிதம் அதிகமா ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கல் தான். உக்ரைன் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது போல பொறுத்திருந்து பார்த்துடலாம். அடுத்தது அப்படியே நம்ம களத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா, லைமன்ல பயங்கரமான தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிற அளவு குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. இதனால சில இடங்கள்லாம் ரொம்ப நேரம் தீப்பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. இந்த லைமன் பக்ரோஸ்க்கு எப்படியோ அடுத்தது இப்ப லைமனா மாறிட்டு இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இந்த இவனிவ்காவ ரஷ்ய தரப்பு வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற போன பதிவுல பார்த்தோம் இல்லையா? ஸோ ஜப்ரியாச் ரிவர ரஷ்ய தரப்பு வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் லிமன நோக்கி போக ஆரம்பிச்சுருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுக்கு தான் இது போல ஸ்ட்ரைக்ஸ் நடக்குதா லிமன் மேல அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அத சுத்தி அந்த புறநகரங்கள், அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன வில்லேஜஸ்லாம் பயங்கரமான தாக்குதல் நடக்குது. உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வருது.
ஸோ எந்த பகுதியில அடுத்தது பெருமளவுல ரஷ்ய தரப்பு வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தலாம். அடுத்து அப்படியே கனடா பக்கம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கனடாவோட ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் பிரைம் மினிஸ்டராவா இருந்தும், கனடாவோட பிரைம் மினிஸ்டரா இருந்தும், 2வது கனடால அந்த பார்ட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பார்ட்டியோட தலைவரா இருந்தும் அவர் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. ஆனா, இந்த காலிஸ்தான் வச்சு என்னென்ன பிரச்சனைகள் பண்ணீங்க? அதனால தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற போல பல நபர்களோட கருத்துக்களா இருக்கு. கர்மா இஸ் அ பூமராங் அப்படிங்கிற போல சும்மாவா சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்ப அந்த பூமராங் திரும்ப அவரை நோக்கியே போயிருக்கு அப்படிங்கிற போல புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் அந்த காலிஸ்தான் நபர்கள் என்ன செய்ய போறாங்க? ஏதாவது ஒரு பார்ட்டில யாருக்கு சப்போர்ட் குடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ பொறுத்து வந்து பார்த்தலாம் என்ன நடக்க போகுது கனடால. வரக்கூடிய பிரசிடென்ட் அது கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. நம்ம நாடோட கொஞ்சம் நெருங்கி உறவாடுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அடுத்தடுத்த செய்திகளுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். அப்படியே அமெரிக்கா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அப்படியே சவுத் கொரியாவுக்கு ஒரு பயணம் போயிட்டு வரலாமா அப்படிங்கிற அளவுக்கு போயிருக்கிறாரு. ஸோ அப்படி அவர் அங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியால இருந்து ஒரு மிசைல் சோதனையே பண்ணிட்டாங்க. அது ஒரு 1100 கிலோமீட்டருக்கு மேல போயிருக்குது. மீடியம் ரேஞ்ச் மிசைல் வந்து சோதனை பண்ணி பார்த்துக்கிறாங்க நார்த் கொரியா அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. இதுக்கு ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, "பார்த்தீங்களா? இதுக்கு தான் சொல்றது. நம்மளும் ஒண்ணா இருக்கணும்ன்ட்டு. சீக்கிரமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு ஜப்பான், சவுத் கொரியா வாங்க ஒண்ணா சேர்ந்து மிசைல் ஷேரிங் டேட்டா எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ட்ரில் பண்ணலாம் அப்படின்னு போல கூப்பிட்டுருக்காங்க. திரும்பி நார்த் கொரியா ட்ரில் பண்ணுவாங்களா இல்லையா? இவங்க பண்ணா அவங்களும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல தானே இருக்கிறாங்க. சரி ஓகே. இருதரப்புலயும் மாறி மாறி பயந்துகிட்டு, இருதரப்புலயும் மாறி மாறி பயமுறுத்தி விட்டுறாங்க அப்படிங்கிற போல புரிஞ்சுக்க முடியுது. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதே ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதாவதுங்க ரஷ்யா இருக்கிறாங்கல்ல, நார்த் கொரியா போர்ல உதவுறதுனால ஸ்பேஸ் டெக்னாலஜிய நார்த் கொரியா குடுத்துறலாம் அப்படிங்கிறது போல முடிவு பண்ணிட்டாங்க போல தெரியுது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தரப்புலருந்து வச்சுக்கிறாங்க. எங்க ஒரு நாடு ஸ்பேஸ்ல வந்து ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னா என்னங்க தப்பு? அப்படிங்கிற போல சிலர் தரப்புலருந்து இருக்கு. அது குடுத்துட்டு போறாங்க. நீங்க தான் 2 பேத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிறீங்களா? 2 பேரும் சேர்ந்து இருந்துக்கிட்டோம் அப்படிங்கிறது போல சிலரோட கருத்துக்கள் இருக்கு. சில அனலிஸ்டோட கருத்துக்கள். இதுக்கு அமெரிக்காவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கன்சர்னா இருக்கு. ஏன்னா இது போல தொழில்நுட்பங்கள்லாம் நார்த் கொரியா கிடைச்சிருச்சுன்னா, உலகத்துக்கு மிக பெரும் ஆபத்தாயிராதா? அப்படிங்கிற போல எண்ணங்கள் இருக்குமோ என்னமோ தெரியல. ஸோ ஒரு கன்சர்ன் இருக்கு. அந்த கன்சர்னையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு உடைச்சுக்கிறாரு. இதுக்கு எந்த மாரி நார்த் கொரியா ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு பார்த்தரலாம். அது மட்டும் இல்லாம ஜெர்மனியில வந்து ராம்ஸ்டெயின் மீட்டிங் நடக்குது இல்லையா? அதுக்கு தலைமை தாங்கி நடத்த போறதே லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் தான். ஸோ அதனால அதிக அளவுல உக்ரைனுக்கு உதவிகள் கிடைச்சிருமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து பேசும்போது ஒரு மிக பெரும் சப்போர்ட் ஒரு பலம் வேணுமா இல்லையா? அதனால அதிக அளவுல எய்டுகள் குடுத்து வளர்த்தி ஒரு ஆஃபென்சிவ் ஆப்பரேஷன் ஈடுபட்டு இப்ப கர்ஸ்க்ல போறதே ஒரு டைவர்ஷன் ஆப்பரேஷனா வச்சுக்கிட்டு வேறு பக்கம் ஏன்னா மத்த பக்கம் இருக்கக்கூடிய ரிசோர்சிங் வரும்போது எங்க வீக்கா இருக்காங்களோ அந்த பக்கத்துல ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா எப்படி? ஸோ அதுபோல ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னா, ட்ரம்ப் அவர்கள் உட்கார்ந்து நெகோசியேட் பண்ணும்போது ரஷ்யா கூட ஒரு பவர் கிடைச்சிரும் இல்லையா? ஸோ அதுக்காக இது போல செய்வாங்களா? அப்படின்ற எண்ணங்கள் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். அப்படியே கொஞ்சம் கீழ இறங்கி வந்தோம்னா லத்தீன் அமெரிக்கா. ஸோ இந்த லத்தீன் அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, புது புது அமைப்புகள் புதுசுன்னு இல்ல. இந்த வெனிசுவேலால வந்து பார்த்தீங்கன்னா, புதுசு புதுசா அமைப்புகள் வந்துகிட்டு இருக்கு. அத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த அமைப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யார் உதவலாம் அப்டின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய கொலம்போ உதவிடலாம். அதனால தான் ELN வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சமீபத்தில பார்த்திருந்தோம் இல்லையா? கவர்ன்மெண்ட் ட்ராக் மாறுறீங்க. கரெக்ட்டான ரூட்ல போங்க. இல்லன்னா ட்ராக் கரெக்ட்டான ரூட்க்கு கொண்டு வந்துரும் அப்டிங்கிறத மிரட்டியிருந்தாங்க இல்லையா? ஸோ அது இந்த வெனிசுவேலால உருவாகக்கூடிய அமைப்புக்கு எதிராகவா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல பிரேசிலுக்கு ஒரு அழுத்தங்கள் வருதா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா பிரேசில் அதிக அளவுல வெனிசுவேலாக்கு உதவிருவாங்களா? ஏன்னா எல்லா அண்டை நாடுகள் தான ஒண்ணும் பண்ணாம தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்ப பிரேசில்லயும் ஏதோ நடக்குதா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ரெட் கமாண்டோ அப்படிங்கிறது போல ஒரு அமைப்பு இருக்கிறாங்க. இவங்க கையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பப்ளிக்லயே துப்பாக்கி வச்சு விளையாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ரெட் கமாண்டோஸ் மேபி வந்துருவாங்களா? அரசாங்கத்துக்கு எதிர்த்து வந்துருவாங்களா? இல்ல இவங்க பெருமளவுல உதவிகள் அந்த வெனிசுவேலால உருவாயிருக்கக்கூடிய அந்த அமைப்புகளுக்கு பண்ணுவாங்களா? அப்படின்றது தெரியல. ஏன்னா, சமீபத்தில கூட ஒரு ரெய்டு பண்ணியிருந்தாங்க. பிரேசிலோட மிலிட்டரி வந்து பார்த்தீங்கன்னா, ரெய்டு பண்ணி இந்த கமாண்டோஸ் சில ஆளுங்கள பிடிக்கிறதா. ஆனா பப்ளிக்ல இது போல துப்பாக்கிகள் இருந்தா அதுவும் இதுல துப்பாக்கிகள் தாங்க முக்கியம். நாட்டோ நாடுகள் பயன்படுத்துற துப்பாக்கிகள் வச்சுக்கிறாங்களே கையில. எப்படி கிடைச்சுச்சு உங்களுக்கு? அப்படிங்கிறது போல இருக்கு. எது எப்படியோ தெரியலப்பா. இவங்க கிட்ட எல்லாம் AR-15 ரக ரைஃபிள்ஸ் கிடைச்சிருக்குது. ஸோ பொறுத்துன்னு பார்ப்பேன். ஏன்னா, இந்த வீடியோல இருக்கிறது பார்க்கும்போது தெரியுது. ஸோ ரெட் கமாண்டோஸையும் வளைச்சு வளைச்சு பிரேசில் அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மலர மாட்டேங்குது சரியா டெமோக்ரஸிலாம். ஸோ அதனால கொஞ்சம் மலர வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இது போல அமைப்புகள் உருவெற ஆரம்பிச்சிருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ பார்ப்போம். என்ன மாதிரியான மலர் இந்த இடத்துல மலர போகுது. கம்யூனிஸ்டா இல்ல டெமோக்ரஸியான்னு பார்த்துடலாம்.
ஏன்னா இந்த இஎல்என் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஃபிடெல் காஸ்ட்ரோவால ட்ரெய்னிங் பட்டப்பட்ட கம்யூனிஸ்ட் டிபெண்டன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது எங்க கொலம்பால. இங்க வெனிசுவேலால டெமோக்ரஸிக்காக புதுசா ஏதோ மலர்ந்துட்டு இருக்கு. வெனிசுவேலாவோட எதிர்க்கட்சி தலைவர் ஜெயிச்சு தான் இருக்கிறார் இல்லையா, என்னைய ஃபோர்ஸ் பண்ணி தாங்க ஜெய் தோத்துட்டேன்னு சொல்லி ஒத்துக்க வச்சாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எஃப்ஏபிஎஸ் யாரோ ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உதவி கேட்டிருக்காங்க. அ இங்க பாருங்க, நீங்க தான் வந்து அடுத்து பொறுப்பா இருக்கணும். நான் உங்ககிட்ட உதவி கேட்கிறேன். கரெக்ட்டா வந்து பார்த்து செஞ்சுருங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த எஃப்ஏஎன்பிஎஸ் கொஞ்சம் பேர் கொஞ்சம் காட்டாகல. ஏன்னா இவங்களோட நேம் எனக்கு கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரில் ஆரம்பிச்சுக்கிறாங்க. மேபி வெனிசுவேலாக்குள்ள போர் தொடுத்து போய் இவங்க தலைமை பொறுப்பு எடுத்துக்குவாங்களா? அதுக்கப்புறம் அந்த அ கன்சாலஸ் அவர்கள கூப்பிட்டு வாங்க வந்து பதவியேத்துக்கு வாங்க அதிபரா அப்படிங்கிறத போல கூப்பிட்டுருவாங்களா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. என்னென்னமோ நடக்குதுங்க லத்தீன் அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும். ஸோ அதனால அத அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே டைரக்ட்டா எங்க போயிரலாம்னா, ஆஃப்ரிக்கா பக்கத்துல போயிரலாம். ஸோ இந்த ஆஃப்ரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, நைஜீரியா இருக்கு இல்லையா? நிஜர், மாலி, புர்கினா ஃபாசோ இங்கலாம் வந்து கொய்தா தரப்பினர் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. நைஜீரியாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அதே போல நைஜீரியாவோட ராணுவத்தோட பெராக்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுத கிடங்குகள். ஸோ அதுக்குள்ள புகுந்து தாக்குதல் பண்ணி சில ஆயுத கிடங்குகள்லாம் எடுத்துட்டு ஓடிட்டாங்க ஆயுதங்கள்லாம் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. ஸோ அதுக்கான இமேஜஸ்லாம் சைட்ல லோட் ஆயிருக்கும். இப்போ இது மட்டும் இல்ல. அப்படியே பக்கத்துல வந்தோம்னா சாத். இந்த சாத்ல வந்து பார்த்தீங்கன்னா, "என்னப்பா கிளம்புறீங்களா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாவது கிளம்புங்க. டைம் ஆயிட்டு இருக்குதுல்ல. வேண்டாம் நீங்க. தயவு செஞ்சு உங்க ஊர பார்த்து போங்க." அப்படிங்கிற சாத் தரப்புல இருந்து ரெக்வெஸ்ட் வச்சுட்டே இருந்தாங்க. இப்போ ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு. பிரான்ஸோட ட்ரூப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அங்கருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இந்த சகேல் ரீஜியன் ஃபுல்லா தூய்மை ஆயிட்டு இருக்கு. அதான் மலர்ந்துட்டு இருக்கு என்னமோ அப்படிங்கிற சொல்றாங்க. அதுக்கு பக்கபலமா வந்து பார்த்தீங்கன்னா, மொரோக்கோவும் இப்ப சேர்ந்து இருக்காங்க. பெருமளவுல இந்த இடத்துல ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கே அப்படிங்கிறது போலலாம் இருக்கு. 2வது இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் தரப்புல இருந்து சமீபத்தில குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஏங்க நீங்க விதிகள் சட்டத்தெல்லாம் மீறிட்டு இருக்கிறீங்க எகிப்து அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புல இருந்து கண்டனங்கள் வந்திருந்தது. அதுவும் எதுக்காக அப்படின்னா 1979ல என்ன மாதிரியான ஒப்பந்தம் நம்மளுக்குள்ள இருக்கு? பார்டர் பகுதியில அதிகமான ஆயுதங்கள், வீரர்கள்லாம் குமிக்கக்கூடாதுன்னு இருக்கா இல்லையா? எதுக்காக அத செய்றீங்க? நீங்க வயலேட் பண்றீங்க அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள் இருந்தது. இஸ்ரேல் நீங்க சிரியால ப்ளூ லைன் கிராஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அது வந்து பஃபர் ஜோன். பஃபர் ஆப்பரேஷன். சேஃப்டிக்காக பண்றது நாட்டோட சேஃப்டிக்காக. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரஃபா கிராசிங்லாம் வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அது எகிப்து, காசா கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும். அப்படி ஒரு டீல் இருக்கு. ஸோ இவங்க இத எடுக்கிறதுனால, இவங்களுக்கு வேற வழி இல்லாம பயத்தினால இவங்க இது போல பில்டப் பண்றாங்க. ஸோ இருதரப்புலயும் மாறி, மாறி அங்க எப்படி சவுத் கொரியா, நார்த் கொரியா பயந்து மாறி, மாறி ட்ரில் பண்ணி ஒருத்தவங்க, ஒருத்தவங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சேஃப்டிக்கு பண்றதுனால அவங்க பயந்துக்கிறாங்க. அதனால அவங்க ஒண்ணு சேஃப்டிக்கு பண்றாங்க, இவங்க பயந்துக்கிறாங்க இல்லையா? ஸோ அதே போல இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏதோ ஒரு அழுத்தம் எஜிப்டுக்கு வருதா அப்படிங்கிறது போல தெரியல. ஏன்னா யமன் ஹவுதீஸ சுத்தி வளைக்கிறதுக்கு என்னென்னமோ திட்டம் போட்டிருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. சமீபத்தில ஒரு ஆர்டிக்கிள்ல படிச்சேன். அதான சோர்ஸ் மட்டும் எனக்கு கிடைக்கல. இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த ஃபைல்ல அட்டாச் பண்றேன். பிரிட்டிஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ ட்ரெயின் பண்ணி யமன் ஹவுதீஸ்க்குலாம் அனுப்பிச்சு விட்டுருக்காங்களாமா. டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி குடுங்கன்னு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் ஸ்ட்ரைக்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த இடம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சிக்கல் தான். ஏதோ பேச்சுவார்த்தை மூலியமா ட்ரம்ப் அவர்கள் வந்து எல்லாம் முடிச்சு குடுத்துட்டாரு. எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிஞ்சிருச்சுன்னா பரவால்ல. அப்படி இல்லன்னா, சிக்கல் மிக பெரும் பிரச்சனையாகும் அப்படிங்கும் போல அனலிஸ்ட் தரப்பிலிருந்து கருத்துக்கள் இருக்கு. அதுபோல எதுவும் நடக்காம அமைதி தான் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை நாம் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.